பரம்பிக்குளம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா ஃபைன், கேள்விப்படலைன்னா இந்த வீடியோவை முழுசுமா பார்த்து முடிச்ச அப்புறம் இந்த பேரை நீங்க மறக்கவே மாட்டீங்க. பில்டப் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல, பட் ஒர்த். இந்த இடத்துக்கு இந்த பில்டப் கட்டாயம் தேவைப்படும். நான் சிதம்பரம், இது ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட டிராவல் புக் சீரிஸோட 15வது வீடியோவான பரம்பிக்குளம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்களோட இந்த ட்ரிப் எங்களோட யூஷுவலான ட்ரிப்ஸ்லேருந்து கொஞ்சம் வேறுபட்டு தான் இருக்க போகுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நாங்கள் எதிர்பாராமல் நடந்த நிறைய விஷயங்கள் தான். உங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு மாதிரியான பிளசன்ட் ஃபீலிங்கை கொடுக்கும்னு நம்புகிறோம். பரம்பிக்குளம் எங்கே இருக்குன்னா, காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு அழைக்கப்படுற கேரளாவில் தான் இருக்குது. அங்கே இருக்கிற பாலக்காடு அண்ட் திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நடுவில் தான் கிட்டத்தட்ட 644 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த பரம்பிக்குளம் லொக்கேட் ஆயிருக்கு. என்னதான் இந்த பரம்பிக்குளம் முழுக்க முழுக்க கேரளாவில் அமைஞ்சிருந்தாலும் இந்த இடத்துக்கு நீங்க தமிழ்நாடு வழியா மட்டும்தான் போக முடியும். அண்ட் நாங்க பொள்ளாச்சி வழியா போன எங்களோட ட்ரிப்போட சாம்பிள் தான் இந்த ட்ரோன் ஷாட். பொள்ளாச்சியை தாண்டி நாம முதல்ல கிராஸ் பண்ண இந்த செக் போஸ்ட் தான் டாப் ஸ்லிப் செக் போஸ்ட். இந்த டாப் ஸ்லிப்பை பத்தி ஆல்ரெடி ஒரு பிரீஃபான வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மேல ஐ ஐகான்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த டாப் ஸ்லிப்பை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதின யானை டாக்டர் புக்கை படிச்சு பாருங்க. உங்களுக்கு புக்கை படிக்க நேரம் இல்லைன்னா யூடியூப்லயே அந்த புக்கோட ஆடியோ புக்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு. அதுல எனக்கு பிடிச்சதா டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ செக் போஸ்ட்ல என்ட்ரி டிக்கெட்லாம் வாங்கிட்டு கேமராக்கெல்லாம் தனியாக சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே பே பண்ணிட்டு டாப் ஸ்லிப்பை நோக்கி போக ஆரம்பிச்சோம். அண்ட் போகும்போது தூரத்தில் எங்களால் கூட்டம் கூட்டமா ஆடுகள் மேயறதை பார்க்க முடிஞ்சது. இதைத்தான் நானும் நினைச்சேன். என் தலையிலே அடிச்சு சொன்னாங்க, அது ஆடு இல்லை மேன், அது மொத்தம் மான் அப்படின்னு. சீரியஸாவே கொஞ்சம் ஜர்க் அடிச்சோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம கிராமத்து பக்கம் போகும்போது இந்த மாதிரி கூட்டம் கூட்டமா ஆடுகள் தான் மேயறதை பார்த்துருக்கோம். ஆனா இங்க மானம் பார்க்கறதுக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு அது மாடுதான்றதை ரியலைஸ் பண்றதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க மான் இல்ல, கரடி, யானை, புலின்னு எதை பார்த்தாலும் தயவு செஞ்சு வண்டியை விட்டு இறங்காதீங்க. ஏன்னா இது ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஸோ இங்க வண்டியில போகிறதுக்கு மட்டும் தான் பெர்மிஷன் இருக்கு, இறங்கி நின்று பார்க்கறதுக்கு பெர்மிஷனே கிடையாது. ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க, ஏன்னா ரேஞ்சர்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஏதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா கேஸ் தான். கொஞ்ச தூரம் இந்த சமவெளிகள்லாம் தாண்டி வந்த அப்புறம் தான் வெல்கம் டு கேரளா அப்படின்ற போர்டை பார்த்தோம். போர்டை பார்த்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் நகர்ந்து, அதாவது கார்லயே நகர்ந்து போன அப்புறம் தான் இந்த பெரிய பிரம்மாண்டமான மேல புலி இருக்கிற மாதிரியான ஆர்ச் தெரிஞ்சது. வெல்கம் டு பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ். ஆமாங்க, பரம்பிக்குளத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த டைகர் ரிசர்வ் தான். கிட்டத்தட்ட இந்த டைகர் ரிசர்வ்ல மட்டும் 50 புலிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. டாப் ஸ்லிப் மாதிரியே இந்த செக் போஸ்ட்லயுமே நீங்க என்ட்ரி ஃபீ பே பண்ணி டிக்கெட் வாங்கணும். ஸோ அதே மாதிரி நாங்களும் பண்ணிட்டு லைட்டா பசிச்சுது. ஸோ கொஞ்சமா சாப்பிட்றதுக்காக இங்கேயே புல்புல் கேஃபிடேரியான ஒரு கேஃபிடேரியா இருந்தது. அங்க போயிட்டு சின்னதா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீலாம் சாப்பிட்டுட்டு அடுத்த இடத்தை நோக்கி போனோம். அதாவது பரம்பிக்குளத்தோட உள்ள நுழைய ஆரம்பிச்சோம். அப்படி பரம்பிக்குளம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் நோக்கி போயிட்டு இருந்த எங்களை வரவேற்றது மிஸ்டர் மயில் தான். அவரை பார்த்து ஒரு வணக்கத்தை போட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம நேராக நம்ம போனது பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ்ல இருந்த இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு தான். போற வழியில அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள என்னென்ன இருக்கு, என்னென்ன பண்ணலான்றத சின்னதாக ஒரு ஹோர்டிங் மாதிரி வச்சிருந்தாங்க. அது இல்லாமல் அந்த இன்ஃபர்மேஷன் சென்டர்ல போயிட்டு நீங்க கேட்டீங்கனாலும் இங்க என்ன மாதிரி ஸ்டே இருக்கு, என்னெல்லாம் நீங்க பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அடுத்ததான் நம்ம போனது அனப்பாடி எக்கோ ஷாப்புக்கு தான். இந்த எக்கோ ஷாப் முழுக்க அங்க வாழுற மலைவாழ் மக்கள் தன் கைகளால் செஞ்ச கைவினை பொருட்களை சேல்க்கு வச்சிருந்தாங்க. ஸோ இதை நீங்க வாங்கினீங்க அப்படின்னா இதுல பெரும்பாலான பங்கு அந்த மக்களை தான் சென்றடையும். அண்ட் அங்க நாங்க முக்கியமா பார்த்தது இந்த புக்கு தான். இந்த புக்கை எழுதுறவங்க பேரு மனு ரமகண்ட். இப்படிப்பட்ட பரம்புகளை நீங்க முழுசுமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்க வாங்கின மாதிரி இந்த புக்கையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி மொத்தமா தெரிஞ்சுக்கலாம்.
இங்கிருந்து அடுத்ததா ஒரு டேமுக்கு போக தான் பிளான் பண்ணோம். அண்ட் போற வழியில தான் இந்த நீலகிரி லங்கூரை பார்த்தோம். இது ஒரு வகையான குரங்கு தான், பட் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. ஏன்னா நம்மளால பெரும்பாலான இடத்துல இந்த மாதிரியான வகையான மங்கியை பார்க்க முடியாது. இங்க நாம முதல்ல போன டேமோட பேரு பெருவாரி பள்ளம் டேம். இந்த டேமுக்கு போற வழி அடர்த்தியான காடாவும் இல்லாம இல்ல அடர்த்தியே இல்லாத சமவெளியாவும் இல்ல. இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு வழியா இருந்தது. அண்ட் இதை தாண்டி தான் நாம இந்த டேமை ரீச் பண்ணோம். கொஞ்ச நேரம் இந்த டேமை சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அப்புறம் தான் நாங்க அன்னைக்கு நைட் எங்க தங்க போறோன்றத எங்களுக்கு சொன்னாங்க. மனுஷ நடமாட்டமே ரொம்ப கம்மியா இருக்கிற ஒரு இடத்துல அங்க இருக்கிற ஒரு அழகான டேம்க்கு நடுவுல இருக்க ஒரு தீவுல மரத்தால கட்டப்பட்ட ஒரு இடத்துல நாங்க 4 பேர் மட்டும் அன்னைக்கு அங்க ஸ்டே பண்ண போறோம்னு நினைக்கும் போது ஒரு மாதிரியான ஒரு வித்தியாசமான அனுபவமா தான் இருந்தது. ஆனா உடனே நாங்க அங்க போக போறதில்ல. அதுக்கு முன்னாடி சில இடங்களை சுத்தி பார்க்க வேண்டி இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாம இந்த ஸ்டேவை நோக்கி போக போறோம். இங்க நாம முதல்ல போன இடத்தோட பேரு தூணக்கடவு டேம். என்னதான் இந்த டேமும் முன்னாடி பார்த்த டேம் மாதிரி இருந்தாலும் இங்க இருக்க வியூவை அடிச்சுக்கவே முடியாது. நீங்க சின்ன வயசுல அந்த எக்ஸ்பி கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ப சில வால்பேப்பர்ஸ் பார்ப்பீங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதுக்கே போட்டி போட்ட அளவுக்கான வியூ பாயிண்ட்ஸ் இங்க இருந்தது. அண்ட் இந்த இடத்துல நீங்க உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எவ்வளவு அற்புதமா இருக்கும் தெரியுமா. இங்க நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சின்னதா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்த உங்களால மறக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ சூப்பரான வியூ. நீங்க எந்த இடத்துல எப்படி இன்னும் போட்டோ எடுத்தாலுமே போட்டோ அவ்வளோ சூப்பரா வரும். இங்க ரொம்பவே மேகமூட்டமா இருந்ததுனால சின்னதா ஒரு டைம் லேப்ஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் அதோட ஃபுட்டேஜ் உங்களுக்காக. வழியில எங்களால் நிறைய மான்களை பார்க்க முடிஞ்சது. அதாவது ஸ்பாட்டட் டியர்ஸ், எஸ்பெஷலி ஸ்பாட்டட் டியர்ஸை நாங்கள் பெருமளவில் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது வைல்டு அனிமல்ஸை ஸ்பாட் பண்ண முடியுமான்னு ஸ்லோவாக நாங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ எங்களை கிராஸ் பண்ணி போன மாதிரி தெரிஞ்சுது. ஸோ வண்டியை லைட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு நிறுத்தி சைடில் பார்த்தா அது ஒரு சிறுத்தை. சிறுத்தையோட வேகம் என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் எங்களால் இவ்வளோ மட்டும்தான் அந்த சிறுத்தையை வீடியோ எடுக்க முடிஞ்சது. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ட்ரிப்பில் நாங்கள் மொத்தம் 4 பேர். ஆனால் எங்கள் 4 பேரை தவிர்த்து ஒருத்தர் எங்களை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருந்தார். அவர் பேர் தான் மழை. இந்த ட்ரிப்பு ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் மழை எங்கள் கூடவே இருந்தது. அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எவரெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஹோட்டலில் தான் நிறுத்தணும். ஸோ அங்கே மத்தியானம் லஞ்சை ஒரு பிடிச்சிட்டு அடுத்ததா முக்கியமான ஒரு இடத்துக்கு போனோம். அதுதான் இந்த கடை. முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டேமுக்கு நடுவில் இருக்க தீவில் தான் நாம இன்னைக்கு நைட்டு தங்க போகிறோம். ஸோ அங்கே சாப்பாடு எதுவும் இருக்காது. அதாவது அங்கே ரெடிமேடாக எதுவும் இருக்காது. இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு அங்கே செஞ்சு தான் சாப்பிடணும். ஸோ அதுக்கு தேவையான பொருட்களை தான் இங்கே நாம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு அடுத்ததான் நம்ம போனதும் ஒரு டேமு தான். அண்ட் இந்த டேமோட பேரு பரம்பிக்குளம் டேம். இந்த டேம்லயோ கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த ரொம்பவே முக்கியமான ஒருத்தவங்களை பார்க்கறதுக்காக இந்த காட்டுக்குள்ள போக போறோம். அண்ட் அவங்க ஒரு வர்ஜின். இந்த பல வகையான பறவைகளும் குரங்குகளும் வாழ்ந்துட்டு இருக்க இந்த தேக்கு மரத்தோப்புக்குள்ளதான் அந்த வர்ஜினும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க பேரு கன்னிமாரா. ஃபைனலி அவங்கள நாம தேடி கண்டும் பிடிச்சிட்டோம். அண்ட் இந்த மரத்தோட பேரு தான் கன்னிமாரா. அண்ட் நான் சொன்ன வர்ஜின் இவங்க தான். இதில் என்ன வித்தியாசம் இருக்கு? எல்லா தேக்கு மரம் மாதிரியும் இதுவும் ஒரு மரம் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. இந்த மரத்தோட வயசு கிட்டத்தட்ட 450 வருஷம். உலகத்திலேயே ஒன் ஆஃப் தி ஓல்ட் அண்ட் டாலஸ்ட் டீக் ட்ரீனா அது இதுதான். இன்னும் இதை பார்த்தனா உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரல அப்படின்னா நம்ம அப்பாஸ் இந்த மரத்தை கட்டி பிடிச்சவரை நிற்கிறாருல. ஸோ இதுல இருந்தே இந்த மரத்தோட எக்ஸாக்ட் அகலம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். இது 22 அடி அகலமும் 162 அடி உயரமும் கொண்ட மிக பழமையான ஒரு தேக்கு மரம். சரி, இப்ப மேட்ருக்கு வரும். எதுக்கு இந்த மரத்துக்கு கன்னிமாரா மரம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷர்ஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அண்ட் இங்க நிறைய தேக்கு மரங்கள் சூப்பரா வளர்ந்துருக்கிறதுனால இந்த தேக்கு மரங்களை வெட்டி கொண்டு போய் நிறைய கார்பென்டர் ஐட்டம் செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இங்க இருந்த ஊர் மக்களையே கூட்டி வந்து இந்த மரங்களை வெட்ட வச்சிருக்காங்க. அப்ப இங்க நீண்டு வளர்ந்திருந்த இந்த மரத்தையும் வெட்டுறதுக்காக கோடாரியால வெட்டிருக்காங்க. அங்க ரத்தம் மாதிரி சிகப்பா ஒன்று வெளியே வந்திருக்கு. ஸோ
இது உண்மையான ரத்தம், அதாவது இந்த காட்டோட கடவுளுங்கிற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு விஷயத்த இவங்க கன்சிடர் பண்ணி அந்த மரத்தை வெட்ட விடாம அந்த ஆங்கிலேயர்களையும் அமைச்சு விட்டுருக்காங்க. ஸோ அப்பத்துல இருந்து இந்த மரத்தை கன்னிமாரா மரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த மரத்துக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்கு. நம்மள பல பேர் ஒரு வெங்கல கிண்ணத்தை கூட அவார்டா வாங்காம இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த மரத்துக்கு இந்தியன் கவர்மெண்ட் மகாவிருக்ஷ புரஸ்கார் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டுமே கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பழமையான மரத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நான் மரங்களை பத்தி எழுதின ஒரு கவிதையை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதோட தலைப்பு என் பெயர் மரம். நீர் குடித்து நிலமளந்து ஒளி சுவைத்து நிழல் வளர்த்து வேர் பரப்பி விரியும் போது நான் நினைக்கவில்லை, கிளையுடைத்து இலை வழித்து வேரறுத்து இடம் பிரித்து உடல் சிதைத்து தோல் இழைத்து வீட்டில் வாழ்வேன் என்று. அதாவது காட்டுல வாழ்ந்த ஒரு மரம் எப்படி கட்டுலா மாறுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன கவிதை தான் இது. பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க இருந்து கிளம்பின நாம அடுத்ததா நாங்க ஸ்டே பண்ண போற இடத்துக்கு தான் போயிருந்தோம். அதாவது முன்னமே காட்டின மாதிரி அந்த டேமுக்கு நடுவுல இருந்த தீவுல இருக்கிற ஸ்டேக்கு தான் நாம இப்போ போயிட்டு இருக்கோம். நாங்க ஜம்முன்னு பரமிக்குளத்தில் மாசா ஸ்டே பண்ணலான்னு பிளான் பண்ணா அங்கே ஃபுல்லு மழை. நாங்கள் கேட்டது அதுவும் இப்போ நாங்கள் போட்டிங் போக போகிறோம். அந்த போட்டிங் பார்த்தீங்கன்னா மழையிலே போகிறோம். நான் சன்செட்டில் அப்படியே செம்ம சீனிக்காக போகணுன்னு ஆசைப்பட்டேன்டா. சன்செட்டில் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் என் பேஜ் பார்த்துக்கோங்க. போடாக்கிட்டு வாங்க இப்போ ஐலாண்டுக்கு போகலாம். நமக்காக அந்த ராஃப்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எஸ், we are going to the craft now. ஓகே சார், போங்க. தூரத்தில் தெரிகிற அந்த தீவை அடையறதுக்கான ஒரே வழி இந்த பேம்பூ ராஃப்ட் தான். இது ரொம்பவே பேசிக்கான ஒரு பேம்பூ ராஃப்ட். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், காட்டில் இருக்கிற மூங்கிகளை மட்டுமே கொண்டு கட்டி இந்த ராஃப்டை உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இதில் எந்த விதமான எலக்ட்ரிக்கல் மோட்டரோ எதுவும் கிடையாது. 2 பேர் எங்களுக்காக துடுப்பு போட்டு தான் எங்களை இங்கேருந்து அந்த தீவுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க சோலார் பேஸ் தான். இங்கே எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியோ ஏதோ லைனோ வர்றது கிடையாது. ஸோ நீங்கள் அங்கே பார்க்கலாம், நான் காட்டுறேன் போனதுக்கப்புறம். இந்த கரையை அடைஞ்சதும் நாம் நம்மளோட ஸ்டேவை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். அந்த வழியில் பார்த்த இந்த சின்ன சின்ன ஹட்ஸில் தான் நம்ம கூட வந்த போட்மேன் தங்குவாங்க. அண்ட் அங்கே தான் சமையலும் நடக்கும், நமக்கு சாப்பாடும் அதே இடத்துல தான். அங்கேருந்து கொஞ்சம் திரும்பி வந்த அப்புறம் தான் இந்த பிரம்மாண்டமான உட் ஹவுஸை நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளோருக்கான ஹைட்டில் தான் இந்த உட் ஹவுஸை அமைச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா எந்த விதமான விலங்குகளும் வந்தாலும் நம்மளை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் இந்த இடத்த அமைச்சிருந்தாங்க. இந்த இடம் முழுக்க முழுக்க கட்டைகளால் பண்ணது. இதோட தளத்திலிருந்து ஸ்டார்ஸ்லேருந்து எல்லாமே முழுக்க முழுக்க கட்டை. அண்ட் இங்கே உள்ள நுழைஞ்சதும் தான் அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. கீழே இருந்த இடத்துக்கும் உள்ள இருந்த டாய்லெட்டுக்கும் இங்கே இருந்த ரூமுக்கும் சம்மந்தமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ஹோட்டலில் இருக்க மாதிரியான ஃபீல் தான் இந்த இடம் எங்களுக்கு கொடுத்தது. அண்ட் இந்த வியூவை பற்றி நான் ஏதாவது பேசி இந்த வியூவோட அழகை குறைக்க விரும்பல. ஸோ நீங்கள் இந்த வியூவை இந்த ஷார்ட்டை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ் சினிமாவில் மழையை வர்ணிக்கிற மாதிரி ஏகப்பட்ட பாடல்கள் வந்திருக்கு. ஆனால் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன மழை துளிகள்னு ஒரு பாட்டு இருக்குது. அதாவது வைரமுத்து எழுதின பாட்டு. அரவிந்த் சாமி ஸ்ட்ரீட்டில் பாடுவார்ல, அந்த பாட்டு தான். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டு மாதிரி மழையை அவ்வளோ அழகாக வர்ணிச்சது யாருமே கிடையாது, என்னால் தைரியமாக சொல்ல முடியும். அந்த பாட்டில் என் தலைவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம், ஒரு கருப்பு கொடி காட்டு யாரும் கூடை பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால எங்க எக்ஸ்ப்ளோரர் கொடலாம் எதுவும் பிடிக்காம மழையில இந்த இடத்துல ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு இயற்கை எழில் மிகுந்த அழகு கொஞ்சம் ஒரு இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல மழை பெய்யுது அப்படின்னா உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, அந்த மேகம் சுரந்த பாலில் ஏன் நனைய மறுக்கிறாய், நீ வாழ வந்த வாழ்வில் ஒரு பகுதி இழுக்கிறாய். புரிஞ்சுக்கோங்க. ஸோ மழையில நினைக்கிறது அவ்வளோ சூப்பரான விஷயம். பட் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. எப்போவுமே ஒரு விஷயம் நம்மளால் பிளான் பண்ண முடியாது, அதுதான் வெதர். இன்னைக்கு வெதர் நமக்கு ரெய்னியாக இருக்குது. ரெய்னி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண வேண்டிய வெதர். இன்றைக்கி நம்மளோட பிளான் ஒரு மேகி சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறது தான்.
ஸோ அப்பா சொன்ன மாதிரி ஈவினிங் நம்மளுக்காக செஞ்சு வச்சுருந்த மேகியும் டீயும் டேஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் சும்மா ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஈவினிங் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாம் மேலே இருந்த ஸ்டேக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அது என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, ஏன்னா அங்கே டவர் கிடையாது, சிக்னல் கிடையாது, எதுவுமே கிடையாது. சும்மா எங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க, இங்கே எலக்ட்ரிக்கல் சப்ளைன்னு எதுவுமே கிடையாது. பேருக்கு இங்கே சோலார் பேனல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்னா உங்களால் சில எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை சார்ஜ் போடுறது அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்க முடியும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டின்னர் ரெடின்னு கீழே இருந்து அந்த போட்டை நான் கூப்பிட்டாங்க. ஸோ கீழே வந்து பார்த்ததும் சுட சுட சப்பாத்தி சிக்கன் கிரேவின்னு செம்மையாக செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் 4 பேரும் பயங்கரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக போயிட்டு தூங்கிட்டோம். ஏன்னா காலையில் நாங்கள் எழுந்துக்கும் போதுலேருந்து சரியான மழை, அதாவது நைட்டு முழுக்க மழை தான் பெய்யுது. ஸோ காலையில் எழுந்ததும் நாங்கள் பார்த்த வியூ இதுதான். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வியூவில் முழிச்சு அந்த இடத்துலையே டீ அடிச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோ ப்ளீஸிங்காக இருந்ததுன்றதை நீங்கள் அங்கேருந்து ஃபீல் பண்ண மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்போ தான் எங்களுக்குமே தோணுச்சு, இத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் தமிழ்நாட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இப்படிப்பட்ட எங்கள் சேனலோட எவன் எக்ஸ்ப்ளோர்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சொர்க்கமான இடத்த இத்தனை நாள் ஏன் மிஸ் பண்ணோன்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு. நீங்களும் இந்த மாதிரியான இடத்துல வந்து ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு இந்த இடத்தோட ஸ்டேவை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பட் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பரான வெப்சைட்டை எடுத்து நீங்கள் இந்த ஸ்டேவை புக் பண்ணலாம். இல்லை பரம்பிக்குளம் மட்டும் வேணாம், நான் நிறைய இடத்த சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், லைக் வால்பாறை இல்லை கேரளாவெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நம்ம லவ்லி ட்ரையல்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. A to Z அவங்க உங்களுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஆல் இண்டியா டூர்ஸ் கூட ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, லைக் ராஜஸ்தான், ஹிமாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ் மாதிரி. ஸோ நீங்கள் எங்கே போகணும்னு நினச்சிங்கனாலும் லவ்லி ட்ரையல்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு A to Z எல்லாமே பார்த்துப்பாங்க. ஸோ காலைல ஏஞ்சாச்சு. இது வந்து சன்ரைசிங் ஆகலை, ஏன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால. பட் சூப்பராக இருக்குது இடம், வெதருக்கு ஏற்ற மாதிரி. கிளியர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஷார்ட் காட்டுறேன் பாருங்கள். பின்னாடி எனக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் காட்டுற மாதிரி தெரியும். பயங்கரமாக க்ளவுடியாக இருக்குது. பேம்பு ரைஸ் யானைக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. ஓகே, பேம்பு ரைஸ் இருந்ததுன்னா அந்த ஏரியாவில் யானை வரக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. இது காஸ்ட்லி தானே? நம்ம கூட வந்து வாங்கும்போது 1 கிலோ சம்திங் ரொம்ப அதிகமாக இருக்கும் தானே இந்த ப்ரைஸு? ஆமாம், சில இடங்களில் இப்போ இது நமக்கும் கிடைக்குது. ஆமாம், ஈகோ ஷாப்பு, ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் இதிலெல்லாம் கிடைக்கும். காலையில் கொஞ்ச நேரம் அந்த தீவை முழுசுமாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கோட பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா சேமியா உப்புமா. அதை சாப்பிட்றதுக்கு ஒரு அற்புதமான இடத்த பிடிச்சி தான் அப்பாஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். பட் அதை கெடுக்கிற விதமாக மழை வந்ததுனால அங்கே வர சாப்பிட முடியாமல் நம்ம எக்ஸ்ப்ளோரர் அவரை தனியாக கூட்டு வந்துட்டார். ஆக்சுவலாக வெளியே நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தார் அப்பாஸ். மழை பெஞ்சதுனால இப்போ நாங்கள் திருப்பி ரூம்குள்ளே போகிறோம். வெளியே போக வேண்டியதாக போச்சு. இங்கே வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இங்கே வெதரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. ஆனால் கிளைமேட் வேறு லெவல். ஒரு வழியாக அந்த நேரமும் வந்துடுச்சு. அதாவது இந்த தீவை பிரிய நேரம். கனத்த மனதோடு தான் இந்த தீவை நாங்கள் பிரிஞ்சு பழைய இடம், அதாவது டேமுக்கு போக ரெடி ஆனோம். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக சொல்கிறேன், இங்கே ஸ்டே பண்ணிங்க அப்படின்னா திரும்பி போகிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வந்த வழியாகவே வந்த போட்லேயே நாம் இந்த இடத்த விட்டு திரும்ப டேமை நோக்கி போயிட்டு இருந்தோம். வழியில் எங்கள் எடிட்டருக்கு ஒரு சின்ன ஆசை வந்தது. அது என்ன பெரிய விஷயம், இந்த ராஃப்டை ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு. பட் கடைசி வரைக்கும் அது 1 இன்ச்சு கூட நவர்ல அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான உண்மைதான். கரை அடைஞ்சதும் அங்கிருந்து கிளம்பி அடுத்ததான் நம்ம போன இடம், நேற்று எங்கே போனோமோ அதே இடம் தான், பரம்பிக்குளம் டேம். நாங்கள் திரும்ப இந்த டேமுக்கு வந்த காரணம் அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணலாம் தான். நாங்கள் நினைச்ச மாதிரியே இந்த டேமுக்கு போகிற வழியில் எங்களால் நிறைய பறவைகளையும் விலங்குகளையும் பார்க்க முடிஞ்சுது.
இப்போ இந்த பரம்பிக்குளத்தில் என்ன மாதிரியான அதாவது என்னென்ன விலங்குகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சமாக பார்த்துருவோம். இங்கே மொத்தம் 40 வகையான பாலூட்டிகள் இருக்குது, 16 வகையான ஆம்பிபியன்ஸ் இருக்குது, 61 வகையான ரெப்டைல்ஸ் இருக்குது. இது இல்லாமல் 47 வகையான மீன்கள், 124 வகையான பட்டர்ஃப்ளைஸ், கூடவே 1000 வகையான இன்செக்ட்ஸும் கூட. பறவைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 வகையான பறவைகளை உங்களால் இங்கே பார்க்க முடியும். போகிற வழியிலேயே எங்களால் 2 வியூ பாயிண்ட்ஸை பார்க்க முடிஞ்சது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டேம் வியூ பாயிண்ட். இங்கேருந்து அந்த பரம்பிக்குளம் டேமோட ஏரியல் வியூ சூப்பராக தெரிஞ்சுது. ஸோ இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு அடுத்ததான் நம்ம போனது வேலி வியூ பாயிண்ட். இதுவுமே ஒரு ப்ராப்பரான ஃபோட்டோ பாயிண்ட் தான். ஸோ இங்கேருந்து இந்த பள்ளத்தாக்க உங்களால் சூப்பராக பார்க்க முடியும். இப்படி இங்கேருந்து இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்தது. அதாவது கொம்பை இறங்கிட்டான் அப்படிங்கிற ஒரு நியூஸ் எங்களுக்கு வந்தது. ஸோ அந்த கொம்பனை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். கொம்பன்றது ஒன்றும் இல்லை, தன்னோட கூட்டத்தை விட்டு தனியாக ஒரு ஒத்த யானை சுற்றிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அந்த யானையை பார்க்கலாம் தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். அந்த கொம்பனை பார்க்க போகிறதுக்குள்ள இடையில இந்த இடத்த பற்றின ஒரு சின்ன கதையும் பார்த்துருவோம். இந்த பரம்பிக்குளத்தில் நிறைய மலைவாழ் மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அதில் கொஞ்சம் எலைட்டான ஒரு மலைவாழ் கேங் அப்படின்னா அவங்க தான் முத்துவாஸ். இவங்க பூம்பாரா அப்படிங்கிற ஒரு அதாவது மலையோட உச்சியில் இருக்கிற ஒரு எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ஒரு கிட்டத்தட்ட ஒரு சமவெளி மாதிரியான இடத்துல தான் இவங்க வாழ்ந்துட்டு வராங்க. மற்ற ட்ரைப்ஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் எலைட்டான ட்ரைப்ஸ். இவங்க இன்றளவுக்குமே ஒரு விசித்திரமான ஒரு ட்ரெடிஷனை மேரேஜஸ் அன்னைக்கு ஃபாலோ பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, கல்யாணம் அன்னைக்கு பையனையும் பொண்ணையும் அதாவது மணமகனையும் மணப்பெண்ணையும் காட்டுக்குள்ள அமைச்சிருவாங்க. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா, முதல்ல மணப்பெண்ணை அவங்களோட தோழிகளோட காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்கள அந்த குரூம் அதாவது மாப்பிள்ளை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ அது இவங்களோட ரெகுலர் ட்ரெடிஷனாவே இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் தேடி பார்த்தோம் அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த மேரேஜ் என்ன ஆகும்னு நீங்க குதர்க்கமா யோசிக்கிறது எனக்கு கேட்குது. அதுக்கும் அவங்க சொல்யூஷன் வச்சிருக்காங்க, சொல்றேன். அந்த கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் காட்டுக்குள்ள ஒளியறதுக்கு முன்னாடியே சில க்ளூஸை அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு கொடுத்துட்டு தான் உள்ளே மறைய போவாங்க. ஸோ அதனால ஈஸியாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இது ஒரு ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கண்டுபிடிச்ச அப்புறம் அன்னைக்கு நைட்டை அந்த காட்டில் தான் அவங்க பேசி விளையாடி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த விசித்திரமான ட்ரெடிஷனை கேட்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு வழியா அந்த கொம்பனோட நடமாட்டம் இருக்கிற ரிசர்வாயர் பகுதியை நாம ரீச் பண்ணிட்டோம். அண்ட் இங்க இருந்து அந்த கொம்பன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் இப்போ உங்களுக்கு தெரியும். எல்லாருமே சொல்ற மாதிரி ஒத்த யானை எப்பவுமே ரிஸ்க் தான். பட் நாங்கள் ரிசர்வாயருக்கு இந்த பக்கம் இருந்ததுனால நாங்கள் சேஃபான இடத்துல தான் இருந்தோம். அண்ட் எங்களோட நேக்கட் ஐஸில் கொஞ்சம் தான் அந்த யானை எங்களால் பார்க்க முடிஞ்சது. லைக் அது ஒரு பெரிய தந்தம் மாதிரி தான் தெரிஞ்சுது. அதனால எங்ககிட்ட இருந்த டெலிஃபோட்டோ ஜூம் லென்ஸை வச்சு அந்த யானையை ஃபோட்டோ எடுத்தோம், நாங்களும் பார்த்தோம். அங்கிருந்து கிளம்பி அடுத்ததான் நாம திரும்ப அந்த பரம்பிக்குளம் இன்ஃபர்மேஷன் சென்டருக்கே போகிறதுக்காக பிளான் பண்ணோம். போற வழியில டீ கடையில் நிறுத்தி டீ அடிச்சுட்டு போகும்போது சரி நிறைய விலங்கு பார்த்தோம், பட் கிட்ட க்ளோஸ் அப்ல எதுவும் பார்க்க முடியே நினைச்சு திரும்பும் போது தான் இந்த கியூட்டான ஃபேமிலியை பார்த்தோம். ஒரு அப்பா யானை, ஒரு அம்மா யானை, அதோட குட்டி யானை, 3 பேரும் ரோட்டுக்கு பக்கத்துலயே நின்று சில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் எந்த விதத்திலையும் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காரை மட்டும் நிறுத்திட்டு வேடிக்கை பார்த்தோம். அது முடிஞ்ச வரைக்கும் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தேன். இதில் நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மொத்தமாக யானை இருக்கும்போது நீங்கள் சில டிஸ்டர்பன்ஸ் பண்ண எப்போ பண்ணாலுமே தப்பு தான். பட் நீங்கள் சில டிஸ்டர்பன்ஸ் பண்ணாலுமே அந்த யானைகள் பெருசாக கேர் பண்ணாது. பட் இந்த மாதிரி அதோட குட்டியோடு இருக்கும்போது அந்த குட்டி கொஞ்சம் பயந்துச்சுன்னா கூட நீங்கள் காலி அடிச்சு பிடிச்சி பரட்டி போட்டுரும். ஸோ எந்த விதத்துலையும் ரிஸ்கி எடுக்காதீங்க. நீங்கள் வந்தீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன முடியுமோ ரசிச்சுட்டு போயிட்டே இருங்க. அந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் நோக்கி போயிட்டு இருக்கும்போது வழியில் இந்த ஹோர்டிங்ஸை பார்த்தோம். இங்கே இந்த இடத்துல என்னென்ன மாதிரியான ஸ்டேஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்னென்ன ட்ரெக்கிங் இருக்குது, எங்கெங்கெல்லாம் நீங்கள் தங்கலான்ற மாதிரியான அதோட ப்ரைஸ் ஃபேரோடு சேர்த்து போட்டிருந்தாங்க. செக் பண்ணி பாருங்க. நாங்கள் அங்கே ரீச் ஆனதும் ட்ரெக்கிங் மட்டும் ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணோம். அது ஒரு சின்ன ட்ரெக் தான், ஒரு 2 கிலோமீட்டர் காட்டுக்கு நடுவில், அதாவது சில ஓடைகள்லாம் தாண்டி போகிற மாதிரி ஒரு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபேர் சொன்னாங்க. அதை சூஸ் பண்ணிட்டு நாங்கள் ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவர் தான் நம்ம எக்ஸ்ப்ளோரர் பிரசன்னா. நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோ ஃபுட்டேஜஸும் ட்ரோன் ஷாட் எல்லாமே இவரோட கைவண்ணத்தில் உருவானது தான். ஸோ இதே மாதிரி வேறு எந்தெந்த இடத்துக்கெலாம் எங்களோட ட்ராவல் புக் சீரிஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை நம்ம எக்ஸ்ப்ளோரர் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவை போட்டு பிடுவார். ஸோ உங்களுக்காக இந்த மாதிரி காடு மலைலாம் ஏறி தாண்டி உயிரை பணைய வச்சு வீடியோ எடுத்து வர எங்களுக்கு நாங்கள் உங்ககிட்ட இருந்து கேட்குற ஒரே ஒரு உதவி என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கூடவே
எங்களோட வீடியோஸில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, எந்த மாதிரி வீடியோ போடணும், எந்த மாதிரி இந்த வீடியோ மாற்றலான்னு உங்களுக்கு எந்த சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்டை சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டையுமே படிப்போம். இந்த ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு அடுத்ததாக நாங்கள் ட்ரை பண்ணது இந்த சைக்கிளிங். இதை சைக்கிளிங் ட்ரையல்னு சொல்கிறாங்க. இதில் என்னன்னா சின்னதாக, அதாவது காட்டுக்கு நடுவில் இங்கே இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் சுற்றியே சின்ன சின்ன பாதைகள் அமைச்சிருக்காங்க சைக்கிளில் போகிறதுக்காகவே. ஸோ உங்களுக்கு காட்டுக்கு உள்ளேயும் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், பட் சேஃபான ஒரு ஃபீலுமே இருக்கும். சூப்பராக இருந்தது. வெறும் 100 rupees தான் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே இந்த சைக்கிளிங்கை ட்ரை பண்ணோம். இந்த சைக்கிளிங்கோட நாம் இந்த ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு 0.01% கூட இந்த இயற்கைக்கும் இந்த இடத்துக்கும் இந்த சூழ்நிலைக்கும் தீங்கு விளைவிக்க மாட்டேன்ற ஒரு தீர்மானத்தோட வாங்க. இந்த வீடியோ மூலமாகவே உங்களுக்கு தெரிய வந்திருக்கோம் இந்த இடத்த எவ்வளோ சூப்பராக இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த எந்த விதமான சேதமும் இல்லாமல் எப்படி வச்சிருந்தோமோ அப்படியே மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு வர்றது தான் நல்ல பழக்கம். இந்த மாதிரியான நேச்சர் ஃப்ரெண்ட்லி அட்வென்ச்சர் ட்ரிப்ஸ்க்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம லவ்லி ட்ரையல்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க A to Z எல்லாமே உங்களுக்கு பார்த்துப்பாங்க. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லையும் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. பட் நீங்கள் இந்த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வுக்கு மட்டும் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களோட ஸ்டேவை புக் பண்ணிக்கலாம். இப்போ பட்ஜெட்டுக்கு வருவோம். இந்த தீவில் நீங்கள் ஸ்டே பண்ணணும்னா வீக் டேஸில் வந்தீங்கன்னா 6,900 rupees, வீக்கெண்ட்ஸில் 7,900 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ரூம்ஸை நீங்கள் அவங்களோட அபிஷியல் வெப்சைட்லேயே போயிட்டு புக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேல மேக்ஸிமம் 5 பேர் வரைக்கும் தங்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறோம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு இது வரைக்கும் ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த மற்ற டிராவல் புக் சீரிஸோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க, லிங்க் அதில் கொடுத்துருக்கோம். நான் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சீக்கிரமே உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.